ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. போன காணொலியில் நம்ம திரும்பி வந்தவாசி பக்கத்தில் உள்ள வழுவூருக்கே சேஷாத்திரி சுவாமியோடைய குடும்பம் திரும்பி போக வேண்டிய அவசியம் வந்தது. அதற்கு காரணம் சேஷாத்திரி சுவாமி தந்தையோட மரணம் அப்படின்றத முடிச்சு. தந்தையோடைய மரணம் எந்த மகனை பாதிக்காது, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருந்துட்டா எந்த குடும்ப தலைவியை தான் பாதிக்கும். ஸோ அப்படி ஒரு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த மரணம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மரணம்னே சொல்லலாம். வரதராஜர் ஒரு கைதேர்ந்த ஜோதிடர். அவர் எங்க ஜோதிடம் பயின்றார், சாஸ்திரங்களையும் ஜோதிடத்தையும் எங்க பயின்றார்னா மரகதம்மாவோட சிறிய தந்தை காமகோடி சாஸ்திரிகள் அவர்கிட்ட தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் கத்துக்கிறார். வேதமும் சரி, ஜோதிட சாஸ்திரமும் சரி. தன்னுடைய மாணாக்கர்ல ஒருத்தர் சிறப்பா இருந்ததுனாலதான் அவர் மரகதம்மாளுக்கு இவரை தேர்ந்தெடுத்தார். அந்த அந்த மாதிரி அவர் மந்திரம் சொல்றது மட்டும் இல்லை, தெய்வ பக்தியும் அவருக்கு ரொம்ப அதிகம். ஒரு ஒரு ஞானிக்கு தந்தையா இருக்கணும்னா அதுக்கு ஒரு வர வேணும் இல்லையா? அது வரதராஜருக்கு இருந்திருக்கு. அவருடைய இறப்புல அது காட்டுச்சு. பொதுவா ஞானிகள் அடையறத ஜீவ சமாதி. ஏன் வெறும் மற்றவங்களுக்கெல்லாம் சமாதின்னு பேர் இருக்கு, ஏன் இவங்களுடைய மரணத்துக்கு மட்டும், அதாவது இவங்களுடைய உடல் உகுத்தல், அது உடல் உகுத்தல் தான் சொல்லணும், அந்த உடல் உகுத்தலுக்கு ஏன் அது ஜீவ சமாதின்னு பேர் வச்சிருக்காங்க? நம்மெல்லாம் இறந்தோம்னா சமாதி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தையில். ஆனா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அது ஜீவ சமாதின்னு அழைக்கும். அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. புத்தர் தன்னுடைய சீடர்கள்கிட்ட கடைசி நேரத்துல அவர் என்ன சொன்னாரா, நான் இறக்கிறதுக்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா கேட்டுங்கன்னாரா. அப்போ எவ்வளவு விழிப்புணர்வா மரணம் வரைக்கும் இருந்திருக்காங்கன்றத பாருங்க. கடைசி நாள்ல விவேகானந்தர் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சமையலறை பக்கம் போனதே இல்லை. ஆனா தன்னுடைய கடைசி நாள்ல அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்ம இந்த உடலை விட்டு உகுக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவர் நேரா சமையல் அறையில எல்லாரோடையும் பேசிக்கிட்டு எல்லாருக்கும் சமைச்சு பரிமாறின பிறகு நான் சிறிது ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லி போய் படுத்துட்டார். அவர் திடீர்னு என்ன எல்லாம் சமையல்லாம் செய்யறாரு, நமக்கு பரிமாறுறாரு, நம்மளை உட்கார வச்சு பரிமாறுறாரு, நம்மளை ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாருன்னு அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். அப்பவே ஒரு சின்ன பொறி எல்லாருக்கும் தட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் போய் ஒரு சின்ன அந்த ரூம்ல போய் அவர் படுத்திருக்காரு. படுத்த பிறகு அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கேவல் சத்தம். என்னன்னு கதவை திறந்து பார்த்துருக்குறாங்க. அவருடைய கபாலத்துல ஒரு சிறு ஓட்டை வழியா அவருடைய ஆத்மா வெளியேறிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ தான் இறக்க போற நேரம், நம்மெல்லாம் எப்படி இறப்போம்னா வாய்ப்பட்டாலோ அல்லது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஏதோ ஒரு சம்திங் எதுவா இருந்தாலும் நம்ம சுய நினைவை இழந்துருவோம். கடைசி தருணத்துல சுய நினைவை இழந்துருவோம். நாம் யாருன்னு தெரியாமையே நம்ம இறந்து போவோம். நம்ம எந்த இடத்துல இறந்தோம் நினைவுகள்லாம் அழிஞ்சு போயிடுவோம். இதுதான் சொல்லப்படுது. ஆனால் சித்தர்கள் இறக்கும்போது தான் எங்க இருந்தோம், எப்படி போறோம், அதெல்லாம் அவங்களுக்கு சுய நினைவோடையே தன்னுடைய உயிரை எடுத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு. அதனால இது நம்மளுடைய கடைசி காலம்னு நெருங்கிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க தன்னுடைய ஆத்மாவை எடுத்து கொண்டு போகக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. அந்த சக்தி இருக்கிறதுனால அவங்க கடைசி வரைக்கும் அவங்க சுயநினைவை இழக்கிறதே இல்லை. அதனாலதான் அந்த ஜீவ சமாதியில அவங்களுடைய ஆத்மாவுடைய அருள், அவங்க கொடுக்குற ஆசைகள் எப்பவும் நிறைஞ்சிருக்கு. அவங்க எப்போ ஒன்னா சுதந்திரமா அங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு போறாங்க. அதனாலேயே அது ஜீவ சமாதி அப்படின்னு புகழப்படுது. அப்படியான ஒரு இறப்பு வரதராஜருக்கு ஏற்பட்டது. வழக்கம் போல ஒரு நாள் காலையில சேஷாத்திரி சுவாமி தாய் தந்தையரை வணங்குறாரு. அவர் டெய்லி தாய் தந்தையரை வணங்காம வெளியில போனதே இல்லை. அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் கிட்ட வாங்கிட்டு தான் அவர் போவார். அப்படி ஆசீர்வாதம் வாங்கும்போது வரதராஜர் சொல்லுவாராம், நீ உன் தாயாரை வணங்கினாலே போதும், என்ன வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தகப்பனை காட்டிலும் தாயாரோட ஆசீர்வாதத்துக்கு
100 மடங்கு பலம் இருக்கு. இன்னொன்னு, நீ அவளை வணங்கினாலே என்ன வணங்கின மாதிரிதான் அப்படின்னு ஒரு சும்மா நீ கீழே குனிஞ்சு குனிஞ்சு உடம்புக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திக்காதுன்னு அவர் வந்து பிள்ளைகிட்ட வந்து சிலுமிஷம் பண்ணுவாரா. அப்படிப்பட்டவர் அன்னைக்கு வணங்கும் போது திடீர்னு அவருக்கு மனசுல பட்டுடுச்சு போல் இருக்கு. அன்னைக்கு நம்ம இந்த உடலை விட்டு விழுக்க போறோன்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவர் ஜோதிடரும் இல்லையா, ஏதோ ஒண்ணு உள்ள அவருக்கு பட்டிருக்கு. அவர் வணங்கும் போது வாரி அணைச்சு, சேஷாத்திரி வாரி அணைச்சு அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் ஏன் திடீர்னு அழறார்? எல்லா ஞானிகளுக்குமே தன்னுடைய உடலை விட்டு ஒதுக்க போறோன்ற ஒரு சின்ன சோகம் இருக்குமா எப்பயுமே. ஏன்னா நாள் இருந்த ஒரு வீட்டை வந்து நம்ம காலி பண்ணிட்டு போறோம்னா அந்த வீட்டை கொஞ்சம் ஏக்கமா பார்க்க மாட்டோமா? அது மாதிரி தன்னுடைய உடலை விட்டு போக போறோன்ற சோகம் வந்து எல்லா ஞானிகளையும் தாக்கும்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி அவருக்கும் ஒரு தாக்கம் வந்திருக்கு. அதனால வந்து இப்படி ஒரு அருமையான பிள்ளைய, அவன் பேரும் சிறப்பும் வந்து இருக்கிறத பார்க்காம நம்ம போறோமேன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவரு அழுதார். எல்லாரும் அவங்க மரகதம்மாலாம் பதறி போய் ஏங்கன்னு கேட்க, இல்லைம்மா நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு இருப்பேன்றது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எல்லாரும் பதறி போயிருக்காங்க. சுற்றி உள்ளவங்கெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. என்ன அவர் அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டார், எதுவும் பேசவே இல்லை. அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சேஷாத்திரி சுவாமி வெளியில் போயிட்டாரு. போய் ஒரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா வந்து கல்விக்காக சேஷாத்திரி சுவாமி வந்து வெளியில் தன்னுடைய தந்தை இருந்தாலும் வெளியில் வந்து படிக்க வைக்கணுன்றதுல அவருக்கு ஆர்வம் இருந்தது. ஸோ அதனால் வந்து வெளியில் வேறு சில சாஸ்திரிகள்கிட்டலாம் படிப்புக்காக அனுப்புகிறாரு. ஸோ அதற்கு அனுப்பிட்டு தன்னுடைய பூஜா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து சாயந்தரம் படுத்திருக்கார். படுத்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலே அவருக்கு அதிசாரம்னு சொல்லுவாங்க, அந்த அதிசாரம் ஏற்பட்டுச்சு. அந்த அதிசாரம்னா அது ஒரு ஜுரம் மாதிரி. அந்த அதிசாரம் ஏற்பட்டதுன்னா முழு விழிப்புணர்வு இருக்கும். இந்த அதிசாரம் தான் ஞானிகளுக்கு ஏற்படுறது. கடைசி நேரத்தில் முழு விழிப்புணர்வு இருக்கும். தன்னுடைய உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிய போறது தெரியும். அந்த நிலை ஏற்பட்டு அதன் பிறகு அவர் உயிரை வகுத்துட்டார். இது ஒரு ஞானிகளுக்கு அமையக்கூடிய ஒரு உயிர் வகுத்தல். வரதராஜ சுவாமிகளுக்கு அமைஞ்சது சிறப்பு. அதனாலதான் வந்து சேஷாத்திரி சுவாமிகளுக்கு மிக பொருத்தமான ஒரு தந்தை அப்படின்னு வந்து வரதராஜரை சிறப்பிச்சு கூறுறது. அது மட்டும் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா, அதுக்கப்புறம் பிதா, பிதாவுக்கு அப்புறம் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். அப்போ வந்து வாழ்க்கையை வழி நடத்துறது முதல்ல வந்து பெத்தெடுக்கிறது தாய், உங்களை வழி நடத்துறதுக்கு உங்களை தூண்டுறது வந்து தந்தை. அதன் பிறகு இந்த சமூகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு மனிதனா அல்லது ஒரு சிறப்பான ஒரு நல்ல குணங்கள் உள்ளவனா, அறிவாற்றல் உடையவனா இந்த சமூகத்துக்கு கொடுக்கறது குரு தான். அதனால தானே என்னவோ, ஏன்னா இந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் இறைவன் அடைஞ்சிடலாம். அதனால தான் மாதா பிதா குருன்னு செய்வாங்க. அதனால தான் என்னவோ தந்தை வந்து கொடுத்த அறிவு ஒரு பக்கம் இருக்க, அதன் பிறகு வந்த குரு வந்து சிறப்பானவர். சேஷாத்திரி சுவாமியோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா சேஷாத்திரி காமகோடி சாஸ்திரிகள். இந்த காமகோடி சாஸ்திரிகள் யாரும் இல்லை, மரகதம்மாவோட சிறிய தந்தை தான். அவர்கிட்ட தான் இவர் மாணாக்கராக இருந்து பயின்றார்னு தெரியும். அதனால தன்னுடைய சேஷாத்திரின்னு தன்னுடைய அப்பா பேரை மட்டும் சேஷாத்திரி சுவாமிகளுக்கு வைக்கல வரதராஜர். தன்னுடைய குரு பேரையும் சேர்த்து, குருவை மறக்கக்கூடாதுன்னு குரு பேரையும் சேர்த்து காமகோடி சாஸ்திரிகள் பேரையும் சேர்த்தே வச்சார். ஸோ அதற்கான வந்து ஒரு சிறப்பு
சேஷாத்திரி சுவாமிகள்ல அவரே மிகப்பெரிய குருவானார் இல்லையா? இப்படிப்பட்ட சேஷாத்திரி சுவாமிகள் தந்தையோட மரணத்துக்கு பிறகு திரும்பி வழுவூருக்கு போய் காமகோடி சாஸ்திரிகள், ஐயோ நம்மளுடைய மகன், ஏன்னா தன்னுடைய தம்பியோட பொண்ணு தானே, தன்னோட அண்ணனுடைய பொண்ணு தானே மரகதம்மா. ஸோ அப்போ அந்த மரகதம்மாவுக்கு உறுதுணையாக அவர் இருந்து சேஷாத்திரி சுவாமிக்கு தேவையான எல்லா கல்விகளையும் கொடுத்தது காமகோடி சாஸ்திரிகள் தான். எப்படி அவங்க அப்பா வரதராஜருக்கு பண்ணாரோ அதே மாதிரி சேஷாத்திரி சுவாமிக்கு எல்லா கல்விகளையும் முறையாக கொடுத்தார். கொடுத்துட்டு திரும்பி அவர் காமகோடி சாஸ்திரிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவே, வேண்டாம் இனிமேலும் நீங்கள் கிராமத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி திரும்பி எங்கே சேர்ந்துடுறாங்க, காஞ்சிபுரத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க. அப்போ காஞ்சிபுரத்துக்கே திரும்பி யாரெல்லாம் ஒன்றா இருக்காங்கன்னா, வரதராஜருடைய தம்பி ராமசுவாமி, அந்த ராமசுவாமிக்கு அவரோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றாவே இருக்காங்க. நரசிம்மர்னு பையன் தம்பி ஒருத்தர் இருக்கார் இல்லையா சேஷாத்திரி சுவாமிக்கு, ராமசுவாமிக்கு குழந்தை கிடையாது, ராமசுவாமி தம்பதிகளுக்கு குழந்தை கிடையாது. அதனால் அவங்க அப்பாவுடைய வாக்குப்படி நரசிம்மரை தத்து பிள்ளையாவே ராமசுவாமிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ராமசுவாமிக்கு பிள்ளையா நரசிம்மர் வாழ்ந்து வர்றார். ஏன் இந்த இடத்துல அதை சொல்கிறேன் அப்படின்னா, சேஷாத்திரி சுவாமி வழிபட்ட விக்கிரகம், கிருஷ்ணர் அந்த வியாபாரிகிட்ட வாங்கினார் இல்லையா, வாங்கி வழிபட்ட விக்கிரகம் இருக்குல்ல, அது இன்னமும் இருக்கு ராமசாமி குடும்பத்தார்கிட்ட. குறிப்பாக அதன் பிறகு வந்த நரசிம்மருடைய குடும்பத்தார்கிட்ட இன்னைக்கும் அது வழிபடப்பட்டு வருது. சரி, இந்த தன்னுடைய தம்பியே தத்து பிள்ளையா தன்னுடைய சித்தப்பா ராமசுவாமிக்கு போனார். ஆனா இதே ராமசுவாமி தான் சேஷாத்திரி சுவாமியோட கல்யாணம் நடக்காம போனதுக்கும் காரணம். அது என்னன்றத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் திருவடிக்கே நன்றி, வணக்கம்.